Hello friends, welcome to JavaScript Tamil tutorial part 4. போன கிளாஸ்ல அதாவது வேரியபிள் எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். இப்போ அதுலயே மல்டிபிள் வேரியபிள்ஸ் எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத பத்தி நான் சொல்றேன். அதாவது டேட்டா டைப்ன்றது எந்த விதமான டேட்டா டைப்பும் யூஸ் பண்ணலாம் அப்படினு சொன்னேன். அந்த டேட்டா டைப்புக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி இப்போ காட்ட போறேன். இப்போ வந்து வேரியபிள் வந்து நம்ம வெறும் k மட்டும் யூஸ் பண்ண தேவையில்ல, ஃபுல் நேம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் சீனு அப்படின்னு போடுறேன். சீனுன்றது இது c பாத்தீங்கன்னா இந்த வேரியபிள் டிக்ளரேஷன் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங் அப்படின்றதுல செட் ஆகும். ஆனா நான் இது பாத்தீங்கன்னா அதுவே அசைன் பண்ணிக்கும் அப்படின்றத காட்டுறேன். இது பாத்தீங்கன்னா வெறும் 5 அப்படின்னு போடுங்க. இது இன்டிஜர் நம்பர்ல செட் ஆகும். இப்போ ஃப்ளோட்ல பாத்தீங்கன்னா பாயிண்ட்ல வரும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இப்போ நான் பாயிண்ட்ல போடுறேன். 5.0 அப்படின்னு போடுறேன். 5.0 இல்ல 5.0 விட 5.2 அப்படின்னு போடுறேன். ஏன்னா 0 ஒரு டைம் கன்சிடர் பண்ணாது போகலாம். அப்போ நான் சீனு அப்படின்றத போட்டேன். பாருங்க, இப்போ நான் சேவ் பண்ணிட்டு ப்ரௌசரில் டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன். தெரியுதுங்களா? 5.2 அப்படின்னு வந்துருச்சுங்களா? வெறும் 5.2 இல்லைங்க, நம்மளுக்கு எந்த மாதிரி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு இங்கே வந்து 10 போட்டுடுறேன். எத்தனை டிஜிட் நம்பர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா டபுள் அப்படின்னு டபுள், அதாவது நிறையா பாயிண்ட்டுக்கு அப்புறம் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்க, அதிகப்படியான நம்ம நம்பர் யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு டபுள் டேட்டா டைப் யூஸ் பண்ணுவீங்க. C++லாம் இதில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே போடல. நார்மலாக வேரியபிள் சீனுன்னு போட்டேன். அதாவது சீனுன்ற ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன். நான் இதை ப்ரௌசரில் டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன். பாருங்கள், தெரியுதுங்களா? அப்படியே வந்துடுச்சு. இந்த மாதிரி நம்ம ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கலாம். எந்த ஒரு வேரியபிள் இன்ட்டு ஃப்ளோட்டு டபுள் கேரக்டர் அந்த மாதிரி எல்லாம் நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை, அதுவாகவே கன்சிடர் பண்ணிக்கும்.